ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்றாப்புல சிகப்பு மிளகா, பட்டை மிளகா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். இது கூட ஒரு சீக்ரெட் ரெசிபி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இது கூட போட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே நல்லா பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக செம்ம காரமாக இருந்தது. கீ ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்டா சும்மா அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலாலாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சுக்கா. இது கூட நான் 2-3 பச்சை மிளகா கூட போட்டுக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம மிளகு, பட்டை மிளகாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, வரமிளகா, அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்ல வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கிறப்ப சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் வதங்கி. இதுக்கு நான் மட்டன் தனியாலாம் வாங்கலை. இன்றைக்கி மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து தான் மட்டன் எடுத்திருக்கேன். குழம்பும் நல்லா மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். அதுலேருந்து மட்டன் எடுத்து ஒரு ரெசிப்பியாக மட்டன் சுக்கா செஞ்சாச்சு. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மட்டன் குழம்பு செய்கிறப்பவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி தான் மட்டன் குழம்பு சேர்த்துருக்கேன். அதனால் மட்டனில் நல்லா அந்த டேஸ்ட்டெல்லாம் இறங்கியிருக்கும். இது வெங்காயத்துக்காகவும் சுக்காக்காகவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புலேருந்து எடுத்த மட்டன்லாம் போட்டுக்கிறேன். ஒரு பவுல் நிறைய போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா மசாலா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சமாக இருந்தது இல்லையா, அதையும் இது கூட நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பனில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா நான் உடச்சி போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் ஓப்பனில் விட்டுட்டேன். நல்லா ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது. எல்லாருமே நல்லா இருந்தது சொன்னாங்க. முக்கியமாக என்னோடய பாப்பா நல்லா இருந்தது சொன்னால். அவளுக்கு பிடிச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இப்படியே நம்ம செமி கிரேவியாக வச்சு சாப்பிட்டா கூட சப்பாத்தி கூட பரோட்டா கூடலாம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தட்டை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி விட்டுக்கலாம். மூடின பிறகு பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இல்லையா, இதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. கிளறி விடலைன்னா அடி பிடிச்சிக்கும். ஃப்ளேமும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ட்ரை ஆகி நல்ல ட்ரை சுக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. சூப்பரான சுவையான சுக்கா ரெடி. நல்ல வீடு ஃபுல்லாக சும்மா சூப்பராக வாசமாக இருந்தது. அந்த மசாலா தான் இதோட ஹைலைட்டே. நல்லா நம்ம அப்போ செஞ்ச மசாலாவை சூப்பராக செய்கிறனால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.